விஜய் சொன்னார்ல, தமிழக வெற்றி கழகத்துக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான் பாருங்க. அதை முதல்ல சொன்னது காமராஜர். முதல்ல காமராஜர் சொன்னது 1958 சட்டசபையில் சொன்னா எங்களுடைய ஒரே எதிரி திமுக தான். அப்ப நம்மளை யாரு மிகச்சிறந்த எதிரியாக நினைத்தார்களோ அவர்கள் பெயரையும் வைத்து மகிழ்ற கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகம். வாங்க, நீங்க தான் எதிரிங்க, உங்க பேரை வைக்கிறோம், உலகத்துக்கு நூலகத்துக்கு பேர் வைக்கிறோம்னு. எல்லோரையும் யாரெல்லாம் திமுக தான் ஒரே எதிரின்னு சொன்னார்களோ அவர்கள் எல்லாம் வரிசையாக கடந்த 70 ஆண்டு காலமாக 75 ஆண்டு காலமாக திராவிட முன்னேற்றம் சந்தித்துக் கொண்டே வருகிறது. அப்படின்னா அவரை போய் ஒரு அழைப்பு கொடுக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் பார்க்க போறேன், வேற ஒன்றும் செய்தி இல்லை. அந்த அழைப்பு கொடுக்க போன அந்த அறைக்குள்ள திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களோட கிட்டத்தட்ட 150 கட்சிக்காரர்கள் உடனிருந்து அவர்களோட சேர்ந்து கொடுத்தேன். அப்போ ஒருத்தர் தினசரி கட்சிக்காரர்களை பார்க்க முடியும், கட்சிக்காரர்கள் இருக்க முடியும் இருக்குது இல்லையா? அப்படி இருக்கும்போது நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் சொல்றாரு, என் கட்சிக்காரர்களை யாருமே நான் பார்க்க முடியல, பெரிய தடையா இருக்காங்க. அப்படி நீங்க முதல்ல உங்க வீட்டை விட்டு வெளியே வாங்க, அவ்வளவு பெரிய காம்பவுண்ட் கட்டிட்டு எப்படி கட்சிக்காரன் பார்ப்பான்?